ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, மேடத்துக்கு ரொம்ப கஷ்டமான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, இதனால என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு நம்மளால கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியல. இந்த விஷயத்த பத்தி ஃபேமிலி கிட்ட எப்படி சொல்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நர்ஸ் சொல்றாங்க, மேடம், எதுவா இருந்தாலும் ஃபேமிலி கிட்ட சொல்லிதானே ஆகணும். இதை கேட்டதும் அவங்களும் சரி, இந்த விஷயத்த பத்தி நம்ம எதுக்கும் அவங்க கிட்ட சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, மேடம், உங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஈஸ்வரி சொல்றாங்க, டாக்டர், என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, மேடம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க பொண்ணுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இதனால ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால அதை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஈஸ்வரி சொல்றாங்க, மேடம், என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுனாலயும் அதோட அவங்களுக்கு தலையில அடிபட்டதுனாலயும் இதனால அவங்களுக்கு நிறைய நினைவுகள் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிச்சாதான் எந்த அளவுக்கு அவங்க நினைவுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கறத பத்தி நாங்க சொல்ல முடியும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, டாக்டர், என்ன இப்படி திடீர்னு இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றீங்க? என் பொண்ணு நல்லபடியா கண்முழிச்சு வரணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் டாக்டர். அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு எந்த வகையிலயும் பாதிப்பு வராது. உங்க பொண்ணு நல்லபடியா கண்மொழிப்பா, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. ஆனா இப்ப நடக்க போற ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு இந்த மாதிரி நினைவுகள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மறுபடியும் கண்டிப்பா அவங்களுக்கு நினைவுகள் வரும். அது வரைக்கும் நீங்க தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, டாக்டர், கண்டிப்பா என் பொண்ணை நான் பத்திரமா பாத்துப்பேன். அவளை நல்லபடியா நீங்க பிழைக்க வச்சுட்டாலே போதும். டாக்டர் சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, என்ன இது, இவங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாங்க. இது கேட்கும் பொழுதே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதனால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதிக்கு எந்தவித ஆபத்து வராது அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லி மனசுல யோசிக்கிறாங்க, இந்த இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் நமக்கு ஹாப்பியா இருக்கும். சரி, நினைவுகளை மறப்பா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இது நமக்கு கிடைச்ச லட்டு மாதிரி சான்ஸ். இதை பயன்படுத்தியே நம்ம வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகளை பண்ணலாமே அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து இல்லாம அவ நல்லபடியா கண்மொழிக்கணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அப்போ ஈஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பொண்ணு நல்லபடியா திரும்பி வந்துட்டா போதும் அப்படின்னு. அப்போ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து முடியுது. ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சதோட நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கேன் எல்லாம் பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளில வந்ததோட ஈஸ்வரி கேக்குறாங்க, டாக்டர், இது மாதிரி என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சா? நீங்க என்னென்னமோ சொன்னது கேட்டுட்டு எனக்கு இன்னுமே ரொம்ப பயமா இருக்கு. சொல்லுங்க டாக்டர், என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்றாங்க, மேடம், நான் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்காங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பட் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்றீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, மேடம், அவங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 வருஷத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் மறந்த மாதிரி எங்களுக்கு தெரியுது. சோ எதுவா இருந்தாலும் பேஷண்ட் கண்முழிச்ச பிறகுதான் எங்களுக்கு தெரியும். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, டாக்டர், இது மாதிரி இப்பதான் சகலைக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, கடந்த 1 வருஷம் ஆயிட்டு. சோ அதுவும் அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, சார், கடந்த 3 வருஷத்துல அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சோ நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க கண்டிப்பா எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க மயிலு. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்துல நிக்க, மயிலு சொல்றாரு, சகல, உங்களை எந்த அளவுக்கு ரேவதி லவ் பண்ணா அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அவளால உங்களை மறக்கவே முடியாது. அந்த கடவுள் கண்டிப்பா உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அப்போ டாக்டர் சொல்றாங்க, சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண் முழிச்சிருவாங்க. உங்க எல்லாருக்கும் போய் பேசணும் அப்படின்ட்டுன்னா போய் பேசிவிடுங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பழைய நினைவுகளை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. அதுவே ரொம்ப பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க டாக்டர்,
நாங்க எந்த விதத்திலயும் என் பொண்ணை வந்துட்டு நாங்க கட்டாயப்படுத்த மாட்டோம். அவளுக்கா எப்ப ஞாபகம் வருதோ அப்பவே அவ ஞாபகப்படுத்திக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு, நேரா ரேவதியை பாக்குறதுக்காக. எல்லாரும் ரேவதி சுத்தி நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சுட்டு எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. ஆனா ஹீரோவை பார்த்தா யாருன்னே தெரியல அவங்களுக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி இப்ப உனக்கு உடம்பு தேவலாமா அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோயின் லைட்டா கண் அசைக்கிறாங்க. அப்போ மயில் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சகல ரொம்ப பாவம். ரேவதி எந்த அளவுக்கு அவர் மேல பாசமா இருந்தா இப்போ அவரையே மறக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கடவுள் ஏன் தான் இந்த அளவுக்கு சகலைக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு தெரியல. சகல இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறாரு அப்படின்னு ஒரே பண்றாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என்னையெல்லாம் ஞாபகம் இருக்காமா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் தலையசைக்கிறாங்க. அப்ப டாக்டர் இங்க பாருங்க, இவ்வளவு பேர் இந்த இடத்துல நிக்கிறது சரி கிடையாது. சோ எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தலா பாருங்க அப்படின்னு. அப்ப மயிலி சொல்றாரு, சகல நீங்க ரேவதிய பாருங்க சகல, அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே பாக்குறோம். ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் வெளியில வாங்க, அப்புறம் பாக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் வெளியில கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாரும் வெளியில வந்ததோட மயில சொல்றாரு, அத்தை என்னத்தை இது, சகல ரேவதியா பாக்கட்டுமே, நீங்க ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, டாக்டர் எந்த விதத்திலையும் அவளுக்கு டென்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க. இப்ப மறுபடியும் இவனை கொண்டு போய் நிக்க வச்சா என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. சோ தேவையில்லாம அவளுக்கு டென்ஷன் கொடுக்காதீங்க. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்போ மயிலு சொல்றாரு, அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உங்களுக்கே தெரியும் ரேவதி எந்த அளவுக்கு சகலைய காதலிச்சா அப்படின்னு. அவளால கண்டிப்பா சகலைய மறக்கவே முடியாது. சகல நீங்க போய் பேசுங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா இந்த வீட்டுல எப்படியெல்லாம் உனக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னு. நீ இவ்வளவு சொல்லியும் பெரிய மாப்பிள்ள எப்படி பேசுறத பத்தியா, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, அவருக்குன்னு நீ தனியா ஒரு பிசினஸ் உருவாக்கி கொடுத்துட்டியல்ல, இப்போ அவர் தான் பெரிய முதலாளி மாதிரி பேசுறாரு. இத கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, உங்களுக்கு சுத்தமா என்ன பிடிக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு கலகம் உருவாகாதா, அதை வச்சு குளிர் காயலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க சம்பவம் பெரிய ஒரு பிரசாதமா இருக்கும். தேவையில்லாம நீங்க இந்த குடும்பத்துல தலையிடாதீங்க. இதை கேட்டதும் வில்லி அவங்க அக்காவை பாத்தியாக்கா எப்படி பேசுறத, இந்த குடும்பத்துல நான் எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எதுவுமே பெரிய விஷயமா இல்லாம எப்படி பேசுறத பத்தியா அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க எல்லாரும் நல்லா காதுல வாங்கிக்கோங்க. என் பொண்ணு இப்ப ரொம்ப பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கா. அவளுக்கு பழைய நினைவுகளை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற ஏதாவது ஆக்கிடாதீங்க. அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுங்க. அவளுக்கா எப்ப நினைவுகள் வருதோ அப்பவே நீங்க போய் பேசிக்கிறீங்க. அதை விட்டுட்டு இப்ப அவளுக்கு டென்ஷன் கொடுக்கறது ஒரு வகையிலையும் ஞாபகம் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க என்னால எந்த விதத்திலயும் ரேவதிக்கு எந்த விதத்திலயும் ஆபத்து வராது. சோ என் மேல நீங்க எல்லாரும் முழு நம்பிக்கை வைக்கலாம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க நான் எல்லாரு மேலயும் நம்பிக்கை வைக்கிறேன். என் பொண்ணுக்கு எந்த விதத்திலயும் உங்களால யாராலையும் பாதிப்பு வராது அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் மயிலுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. சகல எந்த அளவுக்கு ரேவதிய காதலிச்சாரு, ஆனா இப்ப ரேவதியை விட்டு பிரியிற அளவுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஒரி பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ரொம்ப சோகமா நேரா வெளியில போறாரு. ராஜா மயிலு எல்லாருமே ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சகல, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ரேவதி எல்லாம் உங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரேவதி உங்களை காதலிக்கிறா அப்படின்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். அவ மூச்சுலையும் அவ பேச்சிலையும் நீங்க தான் கலந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அத்தை என்ன சொன்னாலும் அவ உங்களை மறக்கவே மாட்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்றாரு, நான் போய் டாக்டரை பாத்துட்டு வரேன் அப்படின்னு நேரா டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, சார் சொல்லுங்க சார், உங்களை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா தான் சார் இருக்கு. அவங்களால லாஸ்ட் 3 வருஷத்துல உள்ள நினைவுகள் எதையுமே கொண்டுட்டு வர முடியாது சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க டாக்டர், நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்ப டாக்டர் சொல்றாங்க, சொல்லுங்க சார், என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லுங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, டாக்டர் அவங்களுக்கு இந்த ஞாபகம் மறதி எத்தனை நாள் இருக்கும், இதனால ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு வருமா, அவங்கள எப்படி நல்லபடியா பாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்களேன். அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அவங்களுக்கு எப்ப ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு எங்களால கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு பழைய நினைவுகளை ஞாபகத்துல கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தயவு செஞ்சு எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க ஞாபகத்துல கொண்டுட்டு வரேன் அப்படின்னு
ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ட்ரை பண்ணா அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. இதனால பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்க டாக்டர், நான் எந்த விதத்துலயும் என் பொண்டாட்டிய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்ப டாக்டர் சொல்றாங்க, சரிங்க, சோ இதுக்கப்புறம் உங்க ஒய்ஃபை பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம ஹீரோயினை எப்படி வந்து காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுது? அன்னைக்கு மட்டும் நான் சொல்றதை கேட்டு ஒரு செகண்ட் வீட்டுல இருந்திருந்தா அவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அதே நேரத்துல வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வில்லி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, என்னடா என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு இல்ல, உனக்கு அந்த கடவுள் தரமான ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சதுக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எந்த விதத்திலயும் உங்களை பிரிக்கணும் அப்படின்னு நான் ஒரு காலம் நினைச்சதே கிடையாது. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீங்க அத்தைக்கு வந்துட்டு துரோகம் பண்ணாம நேர்மையா இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கணும்னு அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்க பண்ண விஷயத்துக்கு என்ன தயவு செஞ்சு வந்துட்டு அபாண்டமா பழி போடாதீங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இவ்ளோ நீ அனுபவிச்சும் உனக்கு திமிர பத்தியா? இது பாரு, உன்னை ரேவதி சுத்தமா மறந்துட்டா. இதுக்கப்புறமும் அவளை உன்னை ஞாபகத்துல கொண்டுட்டு வருவா அப்படின்னு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஞாபகத்துல கொண்டுட்டு வர மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா நான் ஏதாவது சொல்லி உன்னையும் ரேவதியையும் பிரிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். என்னைக்கு ரேவதி உன்னை வெறுக்க ஆரம்பிக்கிறாளோ அன்னைக்கு நான் இந்த குடும்பத்தை மொத்தமா பழி வாங்குறேன்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் கண்டிப்பா ரேவதியை விட்டு பிரியவே மாட்டேன். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீ இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு கெட்ட நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் கெட்ட நோக்கத்துக்கு நான் கூடிய சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைப்பேன். அப்போ வெள்ளி சொல்றாங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அக்கா கரையும் காலி பண்ணி உன்னையும் காலி பண்ணல. என் பேரு சந்திரா இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதே மாதிரி நீங்க இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே சீக்கிரம் அத்தைக்கு வெட்ட வெளிச்சமாக்கி உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன். நீங்க மறுபடியும் அத்தைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிரூபிச்சு. அப்ப வில்லி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதக்க பாத்துக்கடா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இவனை பத்தி அந்த ரேவதி டோட்டலா மறந்தும் கூட இவனுக்கு துமுற பத்தியா அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. தான் ஒய்ஃப் தன்னை பத்தி மறந்துட்டா, அவளுக்கு வந்து தான் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது முழு ஆசை. ஆனா அது எல்லாமே ஒரு கனவாகிருச்சு ரேவதிக்கு. பாவம் ரேவதி, அவளுக்கு மறுபடியும் ஞாபகத்துல வந்துச்சு அப்படின்னா அவ என்னை பார்த்து என்ன கேட்பா? என்ன மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்பா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஒரி பண்றாரு. சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை மறக்க போறாங்க. ஹீரோயின் ஹீரோவை டோட்டலா வெறுக்கிறாங்க. இது எல்லாம் நம்ம ஹீரோ சமாளிச்சு எப்படி ரேவதியோட மனசுல மறுபடியும் காதலை கொண்டு வந்து ரேவதிய பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டுட்டு வர போறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக்கும் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஃபிளவரோட நேம் என்ன தெரியுமா? இது வந்து முள்ளங்கி செடியில வர பூக்கள். இந்த பூக்கள்ல இருந்து தான் நிறைய விதைகள் வரும். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷோ பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.